மினசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது N4 Vocabulary questions தான். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மொந்தாய் சான் கக்கோனி நனியோ இரேமாஸ்கா. ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன போடுவீங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லேருந்து பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இச்சி நீ சாய் யோங்கரா இச்சிபா ஈ மொனோ ஹிதோட்ஸு எராந்தே குதாசாய். ஸோ 1 2 3 4லேருந்து பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ரே அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள்னு அர்த்தம். ஜஷிகா நீ அரிமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஷி அப்படிங்கிறது மேகசின் அப்படிங்கிறதுனால நம்ம கவுண்டர் என்ன கவுண்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின். சட்ஸு யூஸ் பண்ணுவோமா, மாய் யூஸ் பண்ணுவோமா, தாய் யூஸ் பண்ணுவோமா, ஹிக்கி வந்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஜஷி அப்படின்னு மேகசின் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சட்ஸு அப்படிங்கிற கவுண்டரை தான் யூஸ் பண்ணுவோம். மாய் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், 10 ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். டிஷர்ட்ஸ் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். தாய் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், லேப்டாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹிக்கி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சிக்கன், டைனோசர் அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஹிக்கி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சத்தோசான்கா கெகாவோஷ்தா தோ கீத்தே மின்னா டேஸ் ஷிமாஷ்தா. ஓகே, ஸோ சத்தோசான் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கெகா அப்படின்னா என்ன, இன்ஜுரின்னு அர்த்தம், அதாவது காயம்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறது அவங்க காயப்பட்டுருச்சுன்னு கேட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, காயப்பட்டுருச்சு அப்படின்னா வந்துட்டு பதட்டப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. ஸோ நம்ம தமிழில் கவலைப்படுறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஜாப்பனீஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஷிம்பாய், ஷிம்பாய்னா என்ன, ஒரீட் அப்படின்னு அர்த்தம். கேக்கென்னா என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஷிட்ஸுரே அப்படின்னா என்ன, ரூட் அப்படின்னு அர்த்தம். ஒஜிக்கினா வந்துட்டு ஜாப்பனீஸ் வந்து பவ் பண்ணுறாங்கல்ல, அது பேர் தான் வந்து ஒஜிக்கி. ஸோ இதில் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, ஷிம்பாய். ஏன்னா ஷிம்பாய்னா என்ன அர்த்தம், ஒரீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மின்னா ஷிம்பாய் ஷிமாஷ்தா. ஸோ ஒரி பண்ணாங்க, ஒரீட், தேவர் ஒரீட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. ஓகே, 17th கொஷின் போகலாம். வத்தாஷி நிவா ஷோராய் கஷுனி நருத்தோ யூ டேஷ்கா அரிமாஸ். ஓகே, ஷோராய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஃப்யூச்சர்னு அர்த்தம். கஷு அப்படின்னா யார், ஆக்ட்ரஸ். ஓகே, நருத்தோயு அதாவது நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஷின். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கெஷிக்கி அப்படின்னா என்ன அர்த்தம், சீனரி அப்படின்னு அர்த்தம், சீனரின்னு அர்த்தம். யுமே அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஒமோயிதே அப்படின்னா என்ன அர்த்தம், மெமரி அப்படின்னு அர்த்தம். சேவானா என்ன, சர்வீஸ், கேர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ இந்த இடத்துல கஷூனி நருத்தோயு இனிமே தான் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ட்ரீம் தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல செகண்ட் ஒன் தான் ஆன்சர், யூமேகா அரிமாஸ். 18th கொஷின் பார்க்கலாம். 18th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரீசான்மோ கொந்தோனோ பாத்தினி கீத்தே குதாசாயினே. கொந்தோனோ பாட்டி அப்படிங்கிறது, கொந்தோ அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நான் கீழே வந்துட்டு இந்த சப்டைட்டில்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அர்த்தம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி எழுதுனா ரொம்ப வந்துட்டு க்ரௌடடாக இருக்கிறதுனால நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு ஒரு வேர்டுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஹிஜோனி அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம், ஹிஜோனின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம். ஜெஹினா கண்டிப்பாக, ஃபார் ஷுர் அப்படின்னு அர்த்தம். ஜூபுன்னா சஃபிஷியன்ட் எனஃப் அப்படின்னு அர்த்தம். இட்ஸுமோன்னா எப்பொழுதுமே, ஆல் த டைம் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம் வருது. ஸோ இதில் இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக இருக்கிறது ஜெஹி தான். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு. நம்ம ஜெஹி கண்டிப்பாக வாங்க, ரீசானும் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல அர்த்தம் வருது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கொரைக்கரா கிக்காயினோ காய் கத்தாவோ டேஸ் மாசுக்காரா யோக்கு கீத்தே குதாசாய். ஸோ இதுக்கப்புறம் கிக்காய் அப்படிங்கிறது என்ன, மெஷின். ஸோ மெஷினோட கிக்காய் கத்தா அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் அப்படிங்கிறத டேஷ் ஷிமாசுக்காரா சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, யோக்கு கீத்தே குதாசாய் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. ஜும்பி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ப்ரிப்பரேஷன்னு அர்த்தம். ரியோ அப்படிங்கிறது என்னென்னா யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். செட்ஸுமே அப்படிங்கிறதுனா என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் அர்த்தம். சொன்னால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை தானே கேட்போம்.
சேசான் அப்படின்னா என்ன, ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் தேர்ட் தான். செட்ஸுமே ஷிமாசுக்காரா யோக்கு கீத்தே குதாசாய். இந்த இடத்துல ஜும்பி ஷிமாசுக்காரா யோக்கு கீத்தே குதாசாய்னா அது வந்து வியர்டாக இருக்குது இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணுறேன் கேளுங்க அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு சரியாக வராது. ரியோ ஷிமாசுக்காரா யோக்கு கீத்தே குதாசாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். சேசான் ஷிமாசுக்காரா யோக்கு கீத்தே குதாசாய்னு சொல்ல மாட்டோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கேளுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஹாகா வருவினோதே. ஹா அப்படின்னா என்ன, பல்லுன்னு அர்த்தம். வருவி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அர்த்தம், சரியில்லை, ஒஸ்ட்டாக இருக்குது, பேடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நோதே அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலண்ட் டு நம்மளுக்கு வந்து கராவுடைய ஈக்குவலண்ட். ஓகே, அப்படிங்கிறதுனால டேஷ் மோனோவா தபேராரே மாசன், சாப்பிட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வல் நம்மளுக்கு பல்லு வந்து சரியில்லைன்னா எந்த மாதிரி விஷயம் சாப்பிட முடியாமல் இருக்கும், ஹார்டாக இருக்கிறது சாப்பிட முடியாமல் இருக்கும். சில பேருக்கு ஹாட்டு கோல்டு அந்த மாதிரி சாப்பிட முடியாமல் இருக்கும். இப்போ நம்ம கீழே உள்ள ஆன்சரை பார்க்கலாம். கிபிஷி. கிபிஷின்னா என்ன அர்த்தம், ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் நம்ம வந்து கிபிஷின்னு சொல்லுவோம். கத்தாய் அப்படிங்கிறது ஹார்ட். ஹயாய் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபாஸ்ட், ஏர்லி அப்படிங்கிற ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ஃபுக்காய் அப்படிங்கிறது என்னென்னா டீப் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்மளுக்கு மோனோன்னு வேறு வந்திருக்கு, பொருள்னு வந்திருக்கிறதுனால ஸோ கத்தாய் மோனோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகுது. கத்தாய் மோனோவா தபேராரே மாசன், ஹார்டாக இருக்கிற திங்ஸை வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மொரிசான் ஓ தேத்தோனி டேஷ்கா இகேனாய்தோ இவாரே மாஷ்தா. ஸோ மொரிசானை வந்து டேட்டுக்கு என்னவோ பண்ணியிருக்காங்க, ஆனால் மொரிசான் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இகேனாய் வர முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்வைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஓடிய வேர்ட் வந்து வரணும். இப்போ நம்ம ஆன்சர் ஒன்று பார்க்கலாம். சசோய் மாஷ்தா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வைட்டட் அப்படின்னு அர்த்தம். சுத்தாய் மாஷ்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கன்வே அப்படின்னு அர்த்தம். சுத்தாய் மாஷ்தா அப்படிங்கிறதுக்கு. அன்னாஷி மாஷ்தா அப்படின்னா என்ன அர்த்தம், டைரெக்ஷனை காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி, கைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஷோகாய்ஷி மாஷ்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல தேத்தோனி அப்படின்னு வரும்போது நம்ம சசோய் மாஷ்தா தான் கரெக்டாக வரும். தேத்துக்கு கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் சசோய் மாஷ்தா இன்வைட் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். வத்தாஷினோ முசுகோவா இச்சினெண்டே கோ குராய் சேகா தக்காக்கு நரிமாஷ்தா. ஒரு வருஷத்தில் 5 சம்திங் குராய் வந்து உயரம் கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே உயரம் வந்துட்டு எதை வச்சுட்டு, உயரத்தை வந்து எதை வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், சென்டிமீட்டர்ஸ், இன்ச்சஸ் வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கீழே வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கிராம், கிராமு அப்படிங்கிறது என்ன, கிராம்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். கிராம் கூடாது இல்லையா, உயரத்தை நம்ம கிராமில் வந்து அளக்க மாட்டோம். பான் அப்படிங்கிறது என்ன, நம்பர், ரேங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். கென் அப்படிங்கிறது என்ன, டிக்கெட்டுக்கு தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். ஸோ அதனால் இதுவும் வந்து ஆன்சர் இருக்காது. சென்ச்சி அப்படிங்கிற ஆன்சர். சென்ச்சி அப்படின்னா என்ன, சென்டிமீட்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ இச்சினேந்தே கோ சென்ச்சி குராய் சேகா தக்காக்கு நரிமாஷ்தா அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஒத்தேந்தே சாந்தாய்னோ பசக்கோ. நான் சொன்னேன் இல்லையா, லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு தாய் அப்படிங்கிற கவுண்டரை யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ சாந்தாய்னோ பசக்கோ ஓ டேஷ் இச்சிபான் கருவி பசக்கம் ஓ எராபிமாஷ்தா. ஸோ நான் 3 எடுத்து வச்சுட்டு அதில் உள்ளதுலே லைட்டாக உள்ளதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே உள்ள ஆன்சரை பார்க்கலாம். கத்தாஜுக்கேத்தே அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, எடுத்ததை எடுத்த இடத்துல ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறது. ஹசோயத்தே அப்படின்னு. குராபேத்தே அப்படிங்கிறது தான் என்ன, கம்பேர் பண்ணுறது. ஹரத்தே அப்படிங்கிறது என்ன, பே பண்ணுறது. ஓகேயா, ஹராய்மாஸ் அப்படிங்கிறதுடைய தேஃபாம். ஸோ இந்த இடத்துல 3 பசக்கம் 3 லேப்டாப்பை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணிட்டு தானே நம்ம அதுலேருந்து பெஸ்ட்டாக ஒன்று வந்து சூஸ் பண்ணுவோம். இதில் வந்து அதுலேருந்து லைட்டாக உள்ள லேப்டாப்பை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு தேர்ட் ஒன் தான் ஆன்சர். கதாசுகேத்தே, கசோயத்தே, ஹரத்தே அப்படிங்கிறது ஆன்சர் இல்லை, குராபேத்தே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். தனக்கா சானோ ஏனோ தேங்கிகா ட்வீத்தே இமாசென்னே. தனக்கா சாம்பா டேஷ் நோ யோ திஸ். ஸோ அவங்க வீட்டு லைட், எலக்ட்ரிசிட்டி லைட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு
தேங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டோட லைட் எரியலையே, அப்போ வந்துட்டு தனக்கா சான் வந்துட்டு வீட்டில் இல்லாத மாதிரி தெரியுது. நோ யோ தேசுனே அப்படிங்கிறது இல்லாத மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்சன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ள ஒரு வேர்டு வரணும். ஃபஸ்ட் ஆன்சரை பாருங்கள். உசோனா லை அப்படின்னு அர்த்தம், பொய் அப்படின்னு அர்த்தம். ஜியூனா வந்து ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். சூஷி அப்படிங்கிறது வந்துட்டு கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ருசு அப்படிங்கிறது தான் என்ன அர்த்தம், ஆப்சன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு 4th ஒன் தான் ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள். ஹேயானோ காகியோ சகாஷ்தே இமாசுகா மாதா டேஷ். இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்துட்டு N5லேயே படிச்சுப்பீங்க. மாதா அப்படின்னு வரும்போது இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இன்னும் செய்யலை, இன்னும் முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும்போது நம்ம மாதா மாசன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் தான் எப்போவுமே வந்துட்டு வரும். இன்னொன்று இருக்குது, மோ அப்படின்னு இருக்குது. மோ ஷிமாஷ்தா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும். மோ அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் அது மாதிரி ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துடைய வெர்போட சேர்ந்து வரும். இது வந்து மதா அப்படிங்கிறதுனால மாசன் அப்படிங்கிற ஒரு வெர்போட சேர்த்து வரும். மாசன் அப்படிங்கும் போது அது என்ன அர்த்தம், ப்ரெசன்ட் நெகட்டிவ் வேர்பில் வந்துட்டு வரும். இப்போ நம்ம கீழே உள்ள ஒரு ஆன்சராக பார்ப்போம். இதில் பாருங்கள், எல்லாமே மாசன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மிட்சுக்கரி மாசன் கண்டுபிடிக்க முடியல. கமாய மாசன் கைக்குள்ளே அகப்படலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஷிரிமாசன் தெரியலை. வக்காரிமாசன் புரியலை. ஓகே, அப்படி இருக்கும் போது இங்கே மாதா மிட்சுக்கரி மாசன் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம், கையில் பிடிக்க முடியலன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் மிட்சுக்கரி மாசன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் வந்துட்டு JLPT வெப்சைட்டில் உள்ள ஒர்க் புக்கில் உள்ளது. அந்த ஒர்க் புக்கோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வேணும்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.